ஹாய் கைஸ். வந்து என்ன பண்ண போறோம்னா ஏஐல வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண போறோம். சரி, அதுதான் வந்து நிறைய வெப்சைட் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து ஸ்டேபிள் டிஃப்யூஷன் ஓப்பன் சோர்ஸ் ஏஐனா நம்மளோட மிஷினில் நம்மளோட லேப்டாப்பில் டெஸ்க்டாப்லேயே வந்து மாடல் டவுன்லோட் பண்ணி அது மூலயமா இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து அது மாதிரி பண்ண போகிறது இல்லை. கூகுள் கொலாப் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அதில் வந்து ஃப்ரீயாக கம்ப்யூட் யூனிட் வந்து தருவாங்க. அதான் வந்து அவங்க மிஷின் இருக்கும், அவங்களோட சிபியு அவங்களோட ஜிபியு இருக்கும். நம்ம வந்து ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த சிபியும் ஜிபியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான பேக்கேஜஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது ஃபுல்லாகவே பைத்தான் ஸ்கிரிப்ட் தான். உங்கள் லேப்டாப்பில் வந்து பைத்தான் கன்சோல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோடை வந்து அதுலேயே அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து இதான மாடலை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டேபிள் டிஃப்யூஷனில் வந்து நிறைய மாடல் இருக்குது. ஸோ என்னோட ஃபேவரட் மாடல் வந்து ட்ரீம் ஷேப்பர் அப்படின்ற மாடல். ஸோ அதை தான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாடல் வந்து டவுன்லோட் ஆகுது. மாடல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம போட்டு இங்கே என்ன வேணுமோ அதை போட்டு வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஃபோட்டோ ஆஃப் ரஜினி பிளாக் ஷர்ட் அப்படின்னு நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் ஷர்ட் அது ஷர்ட்டு தான்டா. நீ பிளாக் ஷீப், நீ அதான் பிளாக் ஷீப்பா? என் கால் அடி விழுந்தது, ஷீப்னு வந்தது. கருப்பாடு, பிளாக் ஷர்ட், கருப்பு சட்டை. என்ன இது? ரஜினிக்கு தலைப்படிதான் இது வந்து ஏன் இப்படி வந்துருன்னா, அது ஓப்பன் சோர்ஸ் மாடல்ல வந்து செலிபிரிட்டிஸு இந்த ரியல் லைஃப்ல இருக்க பர்சன்ஸோட ஃபேஸ்லாம் வந்து இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்க அவங்களோட ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஃபேஸ் வந்து வர வைக்கணும்னா நம்ம வந்து அந்த இமேஜை வந்து ஏஐ கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணி லோரா அப்படின்னு ஒரு மாடலை வந்து நம்ம ஒன்று வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்க மாடல் வந்து ஜெயிலர் படத்துலேருந்து ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எடுத்து அதை வந்து கிரியேட் பண்ண மாடலு. சரி, வேஸ்ட் ஆகும். என்கிட்ட இருக்க மாடல் வந்து ஜெயிலர் படத்துலேருந்து நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்து அதுலேருந்து கிரியேட் பண்ண மாடல் வந்து லிங்க். இப்போ வந்து நம்ம லோரா மாடல் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். வந்து லோரா லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, லோரா லிங்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது வந்து டிஃப்ரென்ஸ் பாரு. சூப்பர் தான். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஓகே இல்லை ஃபஸ்ட்டை விட. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் ஒரு மூஞ்சி வந்தது. இப்போ வந்து நம்ம ட்ரெயின் பண்ண மாடல் வந்து லிங்க் பண்ணோன்னே ஓகே, இது வந்து ரஜினி ஃபேஸ் வந்து வந்துடுச்சு. இது மாதிரி வந்து நான் சில மாடல்லாம் வந்து சேவ் பண்ணிக்கணும், ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ரஜினி இது பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து யார் பார்க்கலாம்? தளபதி பார்க்கலாமா? அடுத்து வந்து விஜய் இது பண்ணலாம். நேம் வந்து போட்டு ரன் பண்ணால் இப்போ அடுத்து அந்த மாடல் ரைஸ் ஆகிட்டு விஜய் மாடல் வந்து லிங்க் ஆகிடும். இது வந்து விஜய்னு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம லோரா ட்ரெயின் பண்ணால் ஒரு ட்ரிகர் வேர்டு வந்து வரணும். இப்போ இங்கேயே வந்து விஜய் அப்படின்னு போடுறோம். விஜய்னு போடாமல் ரன் பண்ணோம்னா விஜய் சார் ஃபேஸ் வந்து வராது, தளபதி ஃபேஸ் வராது. ஒரு நம்ம ட்ரெயின் பண்ணும்போது ஒரு வேர்டு வந்து கொடுக்கணும். அந்த வேர்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன ட்ரெயின் பண்ணோமோ அது வரும். அந்த மாதிரி ஓகே. அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் வரும். இதில் நம்ம கோடில் ரன் பண்ணும்போது பேசிக்காக தான் வரும். யூஏல ரன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயில் இருக்கும். அதில் வந்து இன்னும் நல்லா இமேஜ் வந்து பாலிஷ் பண்ணி பெட்டராக தரும். இப்போ கோடில் வந்து ரொம்ப பேசிக்காக என்ன இருக்கோ இருக்கிறதா அப்படியே வரும்.
ஈஸி அப்படின்னு ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். So இது யாரு அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் ஆனால் பாருங்க. சஸ்பென்ஸ். இதுதான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல. அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து ஸ்டேபிள் டிஃப்யூஷன் பற்றி வீடியோ போட்டார். ஸோ அவரோட ஒரு மாடல் தான் ட்ரெயின் பண்ணோம். ஆமாம், அது ரொம்ப நாள் ஆகுது ட்ரெயின் பண்ணி. சரி இப்போ தான் டைம் கிடச்சிது வீடியோ போடுறதுக்கு. A2D ஓகே, இவர் தான் A2D நந்தா அப்படின்றவர். ஸோ ஓகே, எங்களோட வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த மாடல் கூட வந்து இன்னொரு ட்ரெயின் பண்ணோம். அது வந்து இப்போ போட முடியாது. இருந்தாலும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து ஸ்டேபிள் டிஃப்யூஷன் பற்றி கண்டினியூவாக வந்து வீடியோ போடலான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.